ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, கடும் கோபத்தோட இந்த வராகி அம்மா எதுக்காக உன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன் தெரியுமா? இத்தனை நாளாக நான் பலமுறை உனக்கு சொல்லிட்டேன், துன்பமும் கஷ்டமும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை சரி செஞ்சு நிச்சயமாக இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தருவேன்னு. ஆனால் நீ அதையெல்லாம் மறந்துட்டு, ஐயோ என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கே, ஐயோ எனக்கு பிரச்சனைகள் இருக்கே, என் மனசு முழுக்க கவலை இருக்கேன்னு இப்படி நிம்மதி இல்லாமல் தவிக்கும் போது அதை பார்த்து எனக்கு கோபம் வராதா என்ன? இரவுக்கு பின் எப்படி பகலை கொடுக்கிறேனோ, குளிருக்கு பின் எப்படி வெயிலை கொடுக்கிறேனோ, அதே போல உன்னுடைய துன்ப காலத்திற்கு பிறகு உனக்கான இன்பத்தையும் வரவழைக்க தான் போகிறேன். ஆனால் எத்தனை முறை இதை சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற, எதுக்கெடுத்தாலும் யோசிக்கிற, எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுற. உன் அம்மா வராகி தாய் நான் இருக்கும்போது நீ கவலைப்படலாமா? உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக பலிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கவை. உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நன்றாகவே தெரியும். நீ வேணும்னு சொன்னாலும் வேணாம்னு சொன்னாலும் உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் தந்தே தீருவேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன்னை உன் வாழ்க்கை துணையோடு நான் சேர்த்து வைக்கிறேன். அதுவும் உனக்கு பிடிச்ச துணையோடையே சேர்த்து வைப்பேன். நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்தை எதிர்பார்த்தினா நீதானே அவமானப்பட்டு ஏமாற்றமடைவ. எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் நடக்கும்னு நம்பு. கிடைக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்தை எதிர்பார்த்து ஏமாந்து போகாம அது கிடைப்பதற்காக வராகியம்மா வழிகாட்டுன்னு என்னை நம்பி வணங்க ஆரம்பி. நல்ல மனசு கொண்ட உன்னை எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக இரு என் செல்லமே. உன் மனசில் நீ நினச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் உன் வேண்டுதல்களையும் கூடிய சீக்கிரம் நடத்தி தர்றேன். எப்பொழுதும் உன்னை காப்பவள் இந்த வராகி அம்மா. நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட மாதிரியே இப்போது உனக்குன்னு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்துடுச்சு. இந்த வருடத்தில் உன் பண தேவைகளையெல்லாம் பூர்த்தி செஞ்சு உன் கனவையே நனவாக நான் ஆக்கி காட்டுறேன். இனி வரும் காலங்களில் உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கி சந்தோஷத்தை பல மடங்காக உனக்கு தரணும்னு நான் முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. இனிமே நீ பயப்படவே கூடாது. இந்த உலகத்தில் காசு பணம் பெருசு இல்லைன்னு பொதுவாக பேச்சுக்கு சொன்னாலும் பணமா பாசமானு வரும்போது எல்லாருமே பணம் இருக்கிற திசையை தேடி தான் போவாங்க. ஏன்னா பாசமெல்லாம் வேஷமாக மாறிடுச்சு. வார்த்தைகள் மட்டும்தான் அன்பு பாசம்னு பேசுகிறாங்களே தவிர எல்லாரும் காசு தானே பெருசாக நினைக்கிறாங்க. அப்படி காசு பணம் தான் பெருசுன்னு உனக்கு மரியாதை கொடுக்காத மனிதர்களும், உன்னை வேண்டாம்னு விதைவாக தூக்கி எறிஞ்ச மனுஷங்களும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படி உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன். உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்க செய்து உன்னை பேசக்கூடாத வார்த்தைகளை பேச வச்சு உன்னை குற்றவாளியாக்க நினைக்கும் கொடூர மனம் கொண்ட உறவுகள் உன் பக்கத்திலே தான் இருக்காங்க. அப்படி உன்னை குற்றவாளி ஆக்க நினைக்கும் மனிதர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை மௌனம் மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக பொறுமையாக எல்லாத்தையுமே கடந்து போயிடு. எந்த ஒரு விஷயத்தையும் சரி, எந்த மனிதர்களை பற்றியும் சரி அதிகமாக யோசிச்சினா உன் மன அமைதிதான் கெட்டு போகும். எதுவாக இருந்தாலும் தைரியமாக முடிவெடு. நீ எடுக்கக்கூடிய முடிவுகளை சிறப்பானதாக நான் உனக்கு நடத்தி தரேன் என் தங்கமே. உன் மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தையும் நல்ல குணத்தையும் முழுசாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உனக்கான நல்லதை நடத்தியே தீரணும்னு நான் விடாப்பிடியாக காத்துக்கிட்டு இருக்கேன். மலர்களில் வரக்கூடிய வாசனையை பொறுத்து தானே அந்த மலருக்கு மதிப்பும் மரியாதையும். அதே போல தான் நீ பேசுகிற வார்த்தைகளை பொறுத்து தான் உனக்கும் மனிதர்கள் மரியாதை கொடுப்பாங்க. எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசு, நல்ல மனிதர்களோட பேசு. நீ எந்த அளவுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருப்பேன். நிச்சயமாக உன்னை புதிய விடியலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போலவே அமையப்போகுது என் தங்கமே. எந்த விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்பாக யாரிடமும் சொல்லாதே. எதா இருந்தாலும் செஞ்சு முடிச்சுட்டு சந்தோஷமாக வெற்றிகரமாக போய் சொல்லு. ஏன்னா செய்யும் போதே அதை யார்கிட்டையாவது சொல்லிட்டினா எனக்கு நல்லது நடக்க போகுது,
எனக்கு இது கிடைக்க போதுன்னு உன் சந்தோஷத்தை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும்போது நீ நினச்சது நடக்கிறதுக்கு தடையோ தடங்கல்களோ வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்சதில் தோல்வி அடைஞ்சிட்டாலும் உன்னை தப்பாக விமர்சிப்பார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். அதுவே நீ வெற்றி பெற்றுட்டு அப்புறமா போய் சொன்னீன்னா உன்னுடைய வெற்றி எல்லாரும் யோசிக்கக்கூடிய வகையிலையும் உன்னை அண்ணாந்து வியந்து பார்க்கக்கூடிய வகையிலும் இருக்கும். எதை செஞ்சாலும் கவனமாக தெளிவாக செய். நல்லவனாகிய உனக்கு நிறைய சோதனைகளை நான் கொடுத்திருந்தாலும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எல்லா சந்தோஷங்களையும் நீ ஆனந்தமாய் அனுபவிக்க தான் போகிற. நீயும் உன் குடும்பமும் ஏன் உன்னுடைய தலைமுறையுமே கூட நல்லா வாழ போகிறீங்க. எந்த கஷ்டமும் துயரமும் உன்னை நெருங்க நான் விடமாட்டேன் என் செல்லமே. சில காரணங்களால் உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ பயன்படுத்திக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போது இன்னொரு வாய்ப்பை உனக்கு கொடுக்க போகிறேன். மனசில் உறுதியோடு இருந்தீனா எல்லா வாய்ப்புகளும் உன் வசமாக மாறும். நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம். ஏன்னா எல்லாமே இப்போது தானாக உன்னை தேடி வரப்போகுது. வாழ்க்கையில் துரோகிகளையும் துரோகங்களையும் கண்டு மனம் நொந்து வருந்துவது, நீ மனசு நொந்து வெந்து இருப்பது எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்ச உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். உன் கண்ணீர் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அதற்கு பதில் சொல்லிதான் ஆகணுமேன்னு சொல்லவே. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்திருந்தியோ அதை இப்போது உனக்கு நான் நிறைவேற்றி தர்றேன். உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா நல்லதையும் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போ பல அதிசயங்கள் நிகழப்போகுது. அதற்காக தான் தைரியமாக இரு. உன் தீராத நோய்களை தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொடுத்து ராஜ வாழ்க்கையை வாழ வைப்பேன்னு தைரியம் சொல்ல வந்தேன். இனிமே உன் வாழ்க்கை ஜொலிக்க தான் போகுது. இது தெரியாமல் அவசரப்பட்டு கலங்கிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. நீ என்னை பார்த்த இந்த நொடியே உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போகும். வரக்கூடிய நல்ல மாசத்துல உனக்கான சுப நிகழ்ச்சியையும் நான் நடத்தி முடிக்கிறேன். எப்போதுமே எல்லாருக்கும் உண்மையான விசுவாசமான பிள்ளையாக நீ இருக்கணும். யாருக்கும் மனசறிஞ்சு தவறு செய்வதோ துரோகம் செய்வதோ கூடாது என் செல்லமே. உன் தன்மானம் யாரிடமும் தோற்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை அவமதித்தவர்கள் கண் முன்பாக உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன். நீ நிச்சயம் சிறப்பாக வாழுவ. உன் உயர்வுக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் காட்டுறேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறிப்போ. எதுக்காகவும் நீ கலங்க வேண்டாம். நடக்காத விஷயங்களையே நினச்சி கவலைப்படுறதை நிறுத்திட்டு எது நடக்கணுமோ எதை நடத்தணுமோ அதை பற்றி நினைக்க ஆரம்பி. காலங்களை கடந்து என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காம தைரியமாக நீ முன்னேறி போகும்போது நடக்கும் எல்லாமே உனக்கான இன்பத்தை வரவழைக்கும் என் செல்லமே. எல்லா கஷ்டங்களையும் நான் போக்குவேன்னு இப்போ சொன்ன இந்த வார்த்தையை முழுசாக நம்பு. உன் வீட்டுக்கே நான் வந்து உன் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிறேன். இனிமே நன்றி உணர்வோட உனக்கு நல்லது செஞ்சவங்களை மனசில் நினச்சிக்கிட்டே நல்ல பழக்கத்தோட உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டே இரு. சேமிக்கும் பழக்கம் உனக்குள்ளே இருந்தாலே அது உன்னை செழுமையாக வாழ வைக்கும். உன் எல்லா துன்பங்களுக்கும் இன்றுதான் கடைசி நாள். இனி வரக்கூடிய காலத்தில் உனக்கான மகிழ்ச்சியான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ எதிர்பார்த்த நற்செய்தியும் உன்னை வந்து சேரும். உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது. உன்னை அவமரியாதவர்கள் செய்தவர்கள் முன்பாகவே உன்னை வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் யார் வந்தாலும் யார் போனாலும் என்றுமே உனக்கு துணையாக இந்த தாய் இருப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை ஒதுக்கியவர்கள் கண் முன்பாகவே உன் மதிப்பை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதே போதும். இத்தனை நாளாக உன் கஷ்டமான வாழ்க்கையை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கடந்து வந்தன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதில் நான் ஒரு தெளிவான முடிவோடு இருக்கேன். உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் பொன்னான நாளாக இருக்கும். என் ஆசீர்வாதத்தை முழுவதுமாக உனக்கு கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்க போகிறேன். உன்னை நம்பிய உறவுகள் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாதே. அதே போல உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களும் அதே துரோகத்தால் வீழ்த்தப்படுவார்கள். நீ கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாம யார்கிட்ட பேசினாலும் நிதானமாக யோசிச்சு பேசு. இப்போ கூட பாரு, உன் மேலே எனக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் அன்பா பாசமாக அளவோடு யோசிச்சு பேசுகிறேன். அதே போல் நீயும் கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டீன்னா
அப்புறம் அதை நினச்சே வாழ்க்கையில் வருத்தமாக வாழ நேரிடும். எப்போதுமே நீ பேசக்கூடிய வார்த்தைகள் யார் மனசுலையும் தீராத காயமாவோ ஆறாத வழிகளாவோ போய் உக்காந்துடக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையான வார்த்தைகளை நிதானமாக பேசி பழகுனினா உனக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா என்றும் என்றென்றும் எப்போதுமே உன் கூட இருப்பேன்.